காணும் பொங்கலையொட்டி சுற்றுலா தலங்களில் குவிந்து மக்கள் கொண்டாட்டம். சென்னையில் கடற்கரைகளில் குடும்பமாக கூடி பொழுதை கழித்து உற்சாகம். விழுப்புரம் தென்பெண்ணை ஆற்றுக்கரையில் குடும்பத்தினருடன் கூடி போட்டிகளை நடத்தி கொண்டாட்டம். நாகையில் மாமன் முறை கொண்டவர்கள் மீது மஞ்சள் நீர் வண்ணப் பொடிகளை தூவி கொண்டாடிய பெண்கள். காணும் பொங்கலையொட்டி சாப்பாட்டு போட்டி நடத்தி பரிசுகளை வழங்கி உற்சாகம். கணவன் மனைவியை தூக்கிக் கொண்டு ஓடிய ஓட்டப் போட்டிகளால் சுவாரஸ்யம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய குழு அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ஸ்ரீஹரிகோட்டாவில் 3வது ஏவுதளம் அமைப்பதற்கும் அனுமதி. களத்தில் நின்று ஆட்டம் காட்டிய காளைகளால் புழுதி பறந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. விறுவிறுப்பாக நடந்த போட்டிகளில் 20 காளைகளை தழுவிய அபிசித்தர் முதல் பரிசாக காரை தட்டிச் சென்றார். இரண்டாவதாக சிறந்த மாடுபிடி வீரருக்கு ககன்யான் உள்ளிட்ட திட்டங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த டாக்கிங் செயல்முறையை வெற்றிகரமாக நிகழ்த்தி புதிய வரலாறு படைத்தது இஸ்ரோ. 220 கிலோ எடை கொண்ட 2 செயற்கைக்கோள்களும் வெற்றிகரமாக இணைக்கப்பட்டதாக அறிவிப்பு. பிரபல பாலிவுட் நடிகர் சைஃப் அலி கான் மீது வீடு புகுந்து தாக்குதல். கத்தியால் குத்திவிட்டு தப்பிச் சென்ற நபரை தேடுகிறது காவல்துறை. அதானி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் மூடப்படுவதாக அறிவிப்பு. அச்சுறுத்தல்கள், நெருக்கடிகள் ஏதும் இல்லை என்று நிறுவனர் ஆண்டர்சன் விளக்கம். அதீத செல்வம், அதிகாரம் கொண்ட சுயநலக்குழு அமெரிக்காவில் உருவாகி வருகிறது. பிரிவு உபச்சார நிகழ்வில் எலான் மஸ்கை மறைமுகமாக விமர்சித்த அதிபர் பைடன். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம். வரும் 19ஆம் தேதி முதல் போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதாக அறிவிப்பு.